அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அவருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, இந்த புதிய நாளுக்காக நன்றி. எங்களோடு பேசுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமே. எடுத்து வாசிப்போம். சங்கீத புஸ்தகம் 5ஆம் சங்கீதம், அதில் 12ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். அவர் சொல்றது, கர்த்தாவே நீ நீதிமான் என்ன பண்ணார்? ஆசீர்வதிக்கிறீர். அவர் ஆண்டவருடைய விருப்பமே பார்த்தீங்கன்னா நம்ம தரத்தரமாக இருப்பது அவருக்கு பிரியங்க. ஆமாம், நம்ம ஒன்றும் அவர் நம்ம என்ன பண்ண ஆசீர்வதிக்கும்படி தேவன் விரும்புகிறார். ஆபிரகாம் பார்த்து சொன்ன தேவன், நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் அவன் என்ன பண்ண விசுவாசத்துல நீதிமானாக, ஆமே சொல்றான். இயேசு கிறிஸ்து ஒரு உள்ளத்துக்குள்ளே வரும் பொழுது, அந்த தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளும் பொழுது உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிறான். இல்லை பசங்க ரசிக்கப்பட்டேன், நான் 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. இல்லை, அப்படி இல்லை. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆமாம் புதிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய அந்த பிரசனத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மன்னாவை நம்ம மொத்தமாக ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுறாங்க ஆண்டவர். ஆமே, கர்த்தர் கொடுக்குறாரு அவங்களுக்கு. அதனால் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவார்? ஆண்டவரே, எனக்கு இந்த கிருபைகளை தாங்க, புதிய கிருபைகளை தாங்க, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமாம், அப்படி சொல்லி நம்மளை ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமாற்ற முடியும். அவன் நம்மளை உலாவி கொண்டு எதற்கு தெரியுமா? நம்மளை ஆசீர்வதிக்க, நம்முடைய பாவத்தை மன்னிக்க, நம்மளை மோட்சத்துக்கு நேராக, நித்தியத்துக்கு நேராக, ஆசீர்வாதத்துக்கு நேராக, மகிழ்ச்சிக்கு நேராக கொண்டு போகிற தேவன். 2வது காரியம் சொல்லப்படுதுங்க, காருண்யம் என்னும் கடகத்தினால் அவன் என்ன பண்ணார்? சூழ்ந்து கொள்கிறீர். இன்னைக்கு வாழ்க்கையில போராட்டங்களும் தேவையில்லாத பிரச்சனை தான் என்னை சூழ்ந்து கொள்ளும். ஆமைனால அதாவது சொல்றாங்க சங்கீதக்காரன், என்னை சூழ்ந்து இருக்கிறாங்க, சத்துருகள் என்னை சூழ்ந்து இருக்கிறாங்க, பகைஞர் என்னை சூழ்ந்து இருக்கிறாங்க, பிரச்சனையை சூழ்ந்து இருக்கிறது, கடன் பிரச்சனையை சூழ்ந்து இருக்கிறது, இதனால என்னால் மீளவே முடியல அப்படின்னு சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? கர்த்தர் அதெல்லாம் என்ன பண்றாரு? அவர் நீக்கி போட்டு, ஆமே, நீங்க கடன் அடைச்சு மற்றவர்கள் கடன் கொடுக்கும்படியா, நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியாக இந்த காலை வேளையிலும் கூட அந்த கடனை அடைக்கக்கூடிய அந்த கிருபைகளை, உங்கள் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாருக்குன்ற வார்த்தையின்படி நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீக்கினோம்னா அவர் தம்முடைய கேடகத்தின் என்ன பண்ண வசனம் சொல்லுது, என்ன பண்றார்? கேடகத்தில் அவனை சூழ்ந்து கொள்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், எப்படி அந்த கோழி தன் அந்த குஞ்சுகளை அந்த கழுகு வரும் பொழுது எப்படியோ தூக்கி விழுந்து உடனே அந்த ரெக்கைக்கு வந்து மூடி மறைத்துக்கொள்ளும் போல அழகாய் உங்களை காத்த என்ன பண்ணுறாங்க? உங்களை மூடிக்கொள்கிற தேவன், தங்கள் மறைவிலே வைத்திருக்கிற தேவன், உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். அந்த நிழலுக்கு ஓடி வந்துருங்க, தேவனுடைய பிரசனத்துக்கு ஓடி வந்துருங்க, தேவனுடைய மகிழ்ச்சிக்குள் ஓடி வந்துருங்க. ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால் என்னை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா, உங்களுடைய மகிழ்ச்சினால் என்னை சூழ்ந்து கொள்ளுங்கப்பா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா அவர் சொல்லி கேட்பேன். நிச்சயமாக அந்த கேடகமாகிய தகப்பன் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறவர், நம்மளை ஆசீர்வதிக்கிறவர், நம்ம அருகாமல் இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்க்கணும், போராட்டத்தை பார்க்கணும், நமக்குள்ள இருக்கிற இயேசுவை என்ன பண்ணுவேன்? என் வாழ்க்கையில இயேசப்பால் எல்லாம் மாற்ற முடியும், எனக்கு அற்புதம் செய்ய முடியும், என்னை ஆஸ்வதிக்க முடியும், என்னை சூழ்ந்து கொள்ள முடியும். என் பிள்ளைகளை அவர் சூழ்ந்து இருக்கிறான், பாதுகாக்கிறான்னு வார்த்தையின்படி இந்த காலை வேளையில உங்களை சூழ்ந்து இருக்கிறா, உங்களை ஆஸ்வதிக்கும்படி தேவன் விரும்புகிறா. கையில உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உடைய பிள்ளைகளை நீ ஆஸ்வதிக்கிறதுக்காய் சோத்திரம். ஆண்டவரே, சூழ்ந்து கொள்கிறதுக்காய் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எந்த பிரச்சனை சூழ்ந்தாலும் உங்களுடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கட்டும். சாத்ராக் மேஷாக்கு ஆண்டவர் இருந்த போல தீச்சூளைகளை சூழ்ந்தது, ஆனாலும் அவர்கள் நடுவிலே நீ கேடகமாக இருந்து விடுதலை பண்ணினது போல கர்த்தருடைய பிள்ளைகளை சூழ்ந்து பாதுகாப்பதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான்
ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.